எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கும் போல். இதோட 3 டைம் இந்த வாட்டர் டேங்கை சுத்தம் பண்ணிட்டோம். மறுபடியும் இந்த பள்ளிங்க இதுலேயே வந்து விழுதுங்க. போகிற போக்க பார்த்தா இந்த டேங்க்கில் சூசைட் பாயிண்ட்டுன்னு போர்டு தான் வைக்கணும் போல் இருக்குது. இதுக்கப்புறமா இதுக்கு ஒரு முடிவு பண்ணலைன்னா நம்ம தான் மன உளைச்சலுக்கு ஆளாயிருவோம் போல் இருக்குது. இந்த பள்ளிங்கனால வீட்டில் குழப்பம் உண்டாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு இன்ஜினியரோட மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு ஒரு ஐடியா பண்ணி தண்ணி டேங்க்கில் ஃபுல்லாகி வெளியேற அவுட்லெட் பைப்பில் ஒரு நெட்டு வச்சு கவர் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் அடைச்சிட்டு நாங்கள் மட்டும் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஏர் பைப் வழியே உள்ளே போயிடுச்சுங்கன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு நெட்டு வச்சு கவர் பண்ணி வேலையை முடிச்சிட்டோம். இன்ஜினியரிங் படிச்சது எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, இப்படி வீட்டில் இருக்க வேலைகளை நாமளே சால்வ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கிறது நல்லது தான் போல. முன்னாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ப்ரெக்னன்சி செக்அப் பற்றி வீடியோ போட்டிருந்ததுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இதில் சொல்கிறேன். ப்ரெக்னன்சி டைமில் ஃபஸ்ட்டு 4 months கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அதே டைம் வாமிட்டும் அதிகமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும். 4 months வரைக்கும் வேலை செய்ய முடியாது தான். ஆனால் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்யுங்க. நம்ம வீட்டு வேலை செய்கிறது வந்துட்டு கொஞ்சம் நார்மல் டெலிவரிக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீட்டு வேலைங்களை தவிர்க்காமல் செய்ய முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. 8th monthலேருந்து வாக்கிங் கம்பல்சரியாக போங்க. முடிஞ்ச அளவு வாக்கிங்கையும் சிட்டப்ஸ் போடுறதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். 90% நார்மல் டெலிவரிக்கு சான்சஸ் இருக்கும்.